ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் பார்க்க போகிறது 2020ஆம் ஆண்டு கொம்பைமெண்ட்ஸ் பாடத்தில் பியூரில் 5வது கேள்வி. 5வது கேள்வி என்ன? லிமிட் கேள்வி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ரைட்? இந்த லிமிட் கேள்வி நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க? வகையீடுல படிச்சிருப்பீங்க. இங்கே தந்துருக்க லிமிட் கேள்வி என்னென்னா, சைன் லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு பை பை 3 ஆக சைன் எக்ஸ் மைனஸ் பை பை 3 இன் கீழ் √3x மைனஸ் √π இஸ் ஈக்குவல் டு 2√π பை 3 என்று காட்ட வேண்டி இருக்குது. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக நாங்கள் எக்ஸுக்கு பை பை 3 போட்டால் நடக்குதுன்னு பார்ப்போம் லிமிட்டில். ஓகே, ஃபஸ்ட்டாக நாங்கள் பை பை 3 எக்ஸ் இருக்கிற இடத்த போட்டால் பூஜ்ஜியம் என்ன வருது? பூஜ்ஜியம் என்ன? தேரா கனியா. ஸோ நான் அப்போ நாங்கள் இதுக்கு லிமிட் கொஞ்சம் செய்யத்தான் பண்ணணும், ஏதோ ஒரு சின்ன ஒரு செட்டிங் ஒன்று செய்யத்தான் பண்ணணும், ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா தொகுதியில் சைன் இருக்கு, பகுதியில் எக்ஸோட ஒரு பெருமானம் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இந்த கேள்வியை எந்த தியரத்துக்குள்ளால் நகர்த்தி செல்ல போகிறோம் என்று சொன்னால், இந்த தியரம் லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் 0 ஆக சைன் எக்ஸிங்கிள் எக்ஸ் வந்து 1க்கு சமனாக இருக்கும், அதாவது 1ஐ அணுகும். அதைத்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த கேள்வியில் பயன்படுத்த போகிறோம், ரைட்? அப்போ எங்கிருந்து தொடங்கணும்? நமக்கு உண்மையான பிரச்சனை என்ன? பகுதியில் பூஜ்ஜியம் வரக்கூடாது. பகுதியில் பூஜ்ஜியம் வந்து தானே தேராக்கணியம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக இங்கே ருட்டும் இருக்குது. ஸோ நாங்கள் ருட்டோடைக்கணும் கீழே. ஸோ ருட்டோடைக்கணும் என்ன? ஒரே வழி உடன்புணரி. ஸோ உடன்புணரியால் மேலேயும் கீழேயும் பெருக்கிறோம். மேலேயும் கீழேயும் பெருக்கிறோம். இதை ஒன்றால் பெருக்கிறதால நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ மேலேயும் அது கீழேயும் அது. அப்போ நாங்கள் இதை உடன்புணரியை எடுத்து தான். ஸோ 3x மைனஸ் பை இன்டு இது டாட் வேண்டாம், மேலே பெருக்கலாக வரப்போகுது. ஓகே, √π. ஓகே, இப்போ அடுத்தது நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, மேலே சைன் எக்ஸ் மைனஸ் பை பை 3 இருக்கு, கீழே 3x மைனஸ் பை இருக்குது. ஸோ இதுக்கு நாங்கள் எக்ஸ் மைனஸ் பை பை 3 எடுக்கணும். ஸோ என்ன ஐடியா? ரைட், 3 வெளியில் எடுக்கணும். 3 வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் பை பை 3. ஓகே, இந்த ஃபார்மேட் வந்துட்டு எக்ஸ் சைனுக்குள்ளே இருக்கிற அதுதான் கீழேயும் இருக்குது. ஓகே, 1 மேலே பெருக்கல்ன்றதால் நீங்கள் என்ன செய்யணும், லிமிட்டை இவருக்கும் கொடுக்கலாம், ஏன்னா பெருக்கல். ஸோ ஓகே, அடுத்த லைன் என்ன செய்கிறோம், இந்த தேற்றத்தை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அதாவது அப்ளை என்ன, இந்த தேற்றத்தை அப்ளை பண்ணுறதுக்காக இதை ஒழுங்குபடுத்தி எடுக்க போகிறோம். ஸோ சைனுக்குள்ள என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் பை பை 3. ஸோ எக்ஸ் டர்ன்ஸ் பை பை 3 ரெண்டு பக்கம் மைனஸ் பை பை 3 கழிச்சோம்னா எக்ஸ் மைனஸ் பை பை 3 0வை அணுக போகுது. ஸோ எக்ஸ் மைனஸ் பை பை 3 வந்து 0 அணுகக்குள்ள சைன் எக்ஸ் மைனஸ் பை பை 3 இன் கீழ் எக்ஸ் மைனஸ் பை பை 3 இன்ட்டு √π ப்ளஸ் பை. இது எப்படி வந்து √π ப்ளஸ் பை? இதில் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, அப்ளை பண்ணி √π ப்ளஸ் √π எடுத்தேன். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜ் என்ன? தேடுறேன், இந்த இருக்குது செட் பண்ணி வந்துட்டு அப்ளை பண்ணி விட்றேன். இப்போ 1 தர 1 தர π ப்ளஸ் பை √π ப்ளஸ் √π எவ்வளோ? 2√π ஈக்குவல்ஸ் டு 2√π பை 3. இதான் நம்மளோட ஆன்சராக இருக்க போகுது. இது ஒரு ஆகையும் சின்ன கேள்வி. ஓகே, உங்களுக்கு டைமும் இதுக்கு இந்த கேள்வி செய்கிறதால மிகவும் சொற்ப டைமில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். மார்க்ஸ் அலோகேஷனை பார்த்தோம்னா முக்கியமானது வந்து இது உடன்புணரி. இது செஞ்சால் தான் நீங்கள் இங்கே செய்யணும். ஸோ அந்த உடன்புணரி அந்த ஐடியாவுக்கு 5 மார்க்ஸ், 5 மார்க்ஸ். அதுக்கு பிறகு உள்ளே கொண்டு வர இப்போ a வர்க்கம் மைனஸ் b வர்க்கத்தை தான் a ப்ளஸ் b மைனஸ் b எழுதுகிறேன். இப்போ a மைனஸ் b a ப்ளஸ் b இருக்கிறது a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் எழுதலாம். அதுக்கு 5 புள்ளிகள். திரும்பி இந்த தேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி எடுப்போம், லிமிட்டை மாற்றி எடுப்போம். அதுக்கு 5 புள்ளிகள். அப்ளை எங்களுக்கு 5 புள்ளிகள். ஃபைனல் ஆன்சருக்கு 5 புள்ளிகள். இது மொத்தம் 25 புள்ளிகளை நாங்கள் இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும்.